கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் முடிஞ்சது. நான் கூட ஹாப்பி எண்டிங். உண்மையாலுமே ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு 18 வருஷமாக தவம் இருந்தாங்க. அவங்களுக்கு கோப்பை கிடச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஹாப்பி எண்டிங் கிடையாது, சேட் எண்டிங் அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே நல்லா போச்சுங்க. ஆர்சிபி கோப்பையை வின் பண்ணுற வரைக்கும் எல்லாமே போச்சு. இருந்தாலும் இந்த ஒரு மூமெண்ட் நான் எதை பற்றி பேசுகிறேங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது நம்ம டாபிக் கிடையாது, நம்ம கிரிக்கெட் பற்றி மட்டும்தான் பேசுவோம். பட் இருந்தாலுமே இதை பற்றி பேச சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸுக்கு இதனால் பிரச்சனை வரப்போதான், யார் மேலே தப்பு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்சிபி 2025 உடைய சாம்பியன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, அவ்வளோ சூப்பரான செலிப்ரேஷன். விராட் கோலியோட கண்ணில் தண்ணி. அதுக்கப்புறம் நடந்தது தான் உண்மையாலுமே மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம்ங்கிறத சொல்லியாகணும். அது முடிஞ்ச உடனே ஐபிஎல் நிர்வாகம், அதாவது ஐபிஎல் நிர்வாகம் மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டும் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. அதாவது நாங்கள் வந்துட்டு பரேட் நடத்த போகிறோம், ஓப்பன் பஸ் ரைட் நடக்க போகுது. ஸோ ஓப்பன் பஸ் அப்படின்னா டாப் இருக்காது. ஸோ இதில் வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ பொதுவாக நீங்கள் இந்த ஃபுட்பாலெல்லாம் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பார்த்துருக்கலாம். அவங்க டிராஃபி வின் பண்ண உடனே அவங்களுடைய ஊருக்கு போவாங்க. ஒரு ரியல் மேட்ரிட் இல்லை மேன் சிட்டி இந்த மாதிரி பிரீமியர் லீக் டீமோ அப்படி இல்லைன்னா சாம்பியன் லீக்ல விளையாடக்கூடிய டீமோ கோப்பையெல்லாம் அடிச்சாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணுறது வழக்கம். பஸ் வந்துட்டு டாப் ஓப்பனாக இருக்கும், பிளேயர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ ஊர் மக்கள்லாம் உரமணிப்பாங்க. அந்த பஸ் மட்டும் அந்த பரேட் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கும். இதுதான் கான்செப்ட். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கான்னு கேட்டால், நம்ம ரீசெண்டாக வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம் இல்லையா, அப்போ கூட வந்துட்டு நடந்தது. ஆனால் மும்பை போலீஸ் அதை அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ், லட்சக்கணக்கான ஃபேன்ஸ். இதெல்லாம் என்னங்க, அது பயங்கரமான க்ரௌடு. அதுவும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஸ்பேஸில் பார்த்தோம் அப்படின்னா, நடுவில் மட்டும் பஸ் போயிட்டு வர மாதிரி அதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. அதை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் இங்கே ஆர்சிபி அதை மேனேஜ்மெண்ட் பண்ண தவறிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். வெயிட் மினிட்ஸ், ஆர்சிபி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அது ஒரு நியாயம் தான். ஆனால் ஆர்சிபி இன்னும் நிறைய பர்மிஷன் ஒரு 10 தடவை வாங்கியிருக்கணும். மேனேஜ்மெண்ட் அதனால தான் கிட்டத்தட்ட மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் எந்த போஸ்ட்டுமே போடல. ஸோ ஃபைனலாக ரியலி சாரிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை மட்டும் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய முதலமைச்சர் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பண்ண தவறு தான். போலீஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அதாவது எங்களால் வந்துட்டு க்ரௌடை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 30,000 பேர் தான் சின்னசுவாமியில் உட்கார முடியும். ஆனால் நீங்கள் ஃப்ரீ டிக்கெட்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நல்லா போய் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். காசெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் வரலாம் பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ டிக்கெட்னு சொன்னதுனால கண்டிப்பாக யார் வேணாலும் போவாங்க, லீவ் போட்டுட்டு கூட போவாங்க. நீங்களே பாருங்கள், இப்போ ஃப்ரீ டிக்கெட் நீங்கள் சேப்பாக் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா யாரா அமௌண்ட் கொடுத்து போய் பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு யோசிக்கிறக்கும், ஃப்ரீயாக இருந்தால் சரி போய் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா. அந்த மாதிரி ஃப்ரீன்னு சொன்னதுனால ஏகப்பட்ட மக்கள் கூட்டம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பக்கம் வந்திருக்காங்க. 30,000 தாங்க கெப்பாசிட்டி, ஆனால் 1.5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அந்த நெரிசலில் என்ன நடந்ததுங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழகத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட சிறுமிகள், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மக்கள் அதில் அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி இன்ஜுரி ஆனதையும் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடிஞ்சது. அது போக 10 பேருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைங்கிறது ரொம்பவுமே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். நம்ம சேனலில் நிறைய பேர் கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும். அவங்க வின் பண்ணிட்டாங்க, செலிப்ரேட் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் செலிப்ரேஷன் மற்றவங்களுக்கு பாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி உள்ள செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில் இந்த மாதிரி சம்பவம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. உள்ள ஏன்டா இப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே இப்படி நடந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்களுக்கெல்லாம் அந்த நியூஸே போயிருக்காதுங்க. ஸோ ஃபைனலாக ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் போனதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் விராட் கோலி கூட அந்த போஸ்ட் போட்டிருந்தாரு, என்னால் ஜீரணிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு நாள் கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு பிளாக் டேங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை மறக்கக்கூடிய நாளாக கூட உங்களுக்கு இருக்காது. டிராஃபி அடித்தமே அப்படிங்கிற ஒரு நாளை யோசிச்சாலே 10 பேருக்கு இப்படி ஆச்சே அப்படிங்கிறதான் கண்ணு முன்னாடி வந்து போகும். ஸோ மற்றபடி அவங்க வருஷம் செலிப்ரேட் பண்ணுற கூட தயங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஃபைனலாக தப்பு யார் மேலே அப்படின்னா, போலீஸ் ஆல்ரெடி எங்களால் பெர்மிஷன் கொடுக்க முடியாது, இவ்வளோ க்ரௌட் எங்களால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்ன அப்பவுமே அந்த கவர்மெண்ட் நம்ம கப் அடிச்சிட்டமே நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் இதை ஃபுல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு பங்கு இருக்குது அப்படின்னாலுமே கூட 90% அவங்க மேலே தான் போகும். ஸோ இதனால் ஃப்ரான்ச்சைஸுக்கு எந்த விதமான பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு சின்ன சமையல் மேட்ச் நடக்காதா இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு கேட்டால், இது வந்து பப்ளிக் விபத்து, அது மட்டும் இல்லாமல் மக்கள் தானாக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால கூட ஸோ சின்ன சுவாமியில் மேட்ச் அது இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது லைஃப் லாங் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இது
இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உண்மையாலுமே அவங்க எல்லாருக்குமே ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஸோ நான் வீடியோஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வராது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்து டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். பட் இருந்தாலுமே நேற்று அவ்வளோ கமெண்ட்ஸ், நம்ம போட்டிருக்கக்கூடிய பழைய வீடியோஸில் கூட அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால ஒரு சின்ன ரிப்ளை வீடியோ தான். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், ஸ்போர்ட்ஸை எப்படி பார்க்கணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற ஆர்சிபி ஃபேன்ஸ் ப்ரோ அவங்கெல்லாம் லூஸ் ப்ரோனுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஆர்சிபி ஃபேன்ஸை அடிச்சிட்டு இருக்காங்க. உண்மைதான் கைஸ். அவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த போலீஸில் இருக்கு இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவ்வளோ பெருசாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரவுண்டான மாதிரி சுற்றி நின்றுருக்காங்க. அங்கே அவங்க முன்னாடி போய் வந்துட்டு ஆட்டம் போடுறது, அந்த பப்ளிக்கில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர் மாதிரி ஒன்று இருக்கும், அது மட்டும் இல்லாமல் தடுப்பு பலகைகள் நிறையா இருக்கும், அதெல்லாம் இழுத்துட்டு ரோட்டில் போகிறது, செலிப்ரேஷனுங்கிற பேரில் கார் மேலே தாவி காரை சப்பா பண்ணுறதுங்கிற மாதிரி பல விஷயம் பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் மனுஷங்களா குரங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. தமிழகத்தில் இருக்கிற ஆர்சிபி ஃபேன்ஸ் யாரா நீங்கள், உங்களெல்லாம் எப்படா நீங்கள் போய் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கிற மாதிரி அவ்வளோ பேர் வந்துட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் எங்களை தெரிவிச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் கிரிக்கெட்டில் நடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன்.